சங்கீதம் 1 சங்கீதம் 1:2 வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அப்படி வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் உணவாக நடப்பட்டு தன் காலத்தில் கனி தந்து இலை உதிரா மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கடவுளுடைய வார்த்தையில் இந்த தியானம்னா என்னன்ற பகுதியை பார்த்து வருகிறோம். சொல்லப்படுது இல்லைங்களா? இரவும் பகலும் அப்படி வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இந்த தியானம்னா என்ன, அதை தான் நம்ம பார்த்து வருகிறோம். பாருங்க, ஒரு பொருளையோ ஒரு நபரையோ ஒரு சூழ்நிலையோ எந்த ஒரு காரியத்தையோ பார்க்கறதுக்கும் அது உள்ளான காரியத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. பாருங்க, நம்ம பார்த்தோன்னே சில விஷயத்த சொல்லிடலாம். ஒரு பொருளை பார்த்தா சொல்லலாம், இது கார், இதில் 4 பேர் போகலாம், இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம், கலர் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதனுடைய உண்மையான அதனுடைய திறமையோ அதனுடைய உள்ள அமைப்போ அது கட்டமைப்போ என்னன்னு நமக்கு புரியாது. பாருங்க, பார்த்த உடனே புரிஞ்சுக்கலாம் சில விஷயத்தை. ஆனால் சில காரியங்கள் அது உள்ளே இருக்கிறத புரிஞ்சுக்கணும்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அறிவு தேவைப்படுது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சொல்லுங்கள், எக்ஸ்ட்ரா அறிவு. எக்ஸ்ட்ரா அறிவுனா இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் நல்லா விதத்தில் பார்க்குறது. ஒரு ஒரு மனுஷனை கூட நீங்கள் எடுத்துங்க. ஒரு மனுஷனை பார்க்குறோம், அந்த மனுஷனை பற்றி பேசுவோம், அந்த மனுஷனை பற்றி என்னன்னு சொல்லலாம். இந்த ட்ரெஸ்ஸு போட்டுருக்கிறாரு, ஆள் இப்படி இருக்கிறாரு, முடி கொஞ்சம் இப்படி இருக்குது, ஆள் பார்க்க இவ்வளோ கலராக இருக்கிறாரு, இவ்வளோ கம்மியாக இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஆனால் அந்த இருதயத்தை பார்க்குற சக்தியெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. அது இம்பாசிபிள், முடியவே முடியாது. எப்படி முடியும்னா அந்த ஆளோட பழக வேணால் புரிஞ்சுக்கலாம். அந்த இருதயம் என்ன, அவன் காரியம்னா என்ன, பேச்சுன்னா என்ன, அவர் என்ன யோசிக்கிறாரு, என்ன சாப்பிட்றாரு, அப்படி நாளாக அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அறிவு தேவைப்படுதா இல்லைங்களா? நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் டீ போட்டு என்னன்னு எனக்கு கொடுப்பீங்க. ஆனால் அந்த டீ எவ்வளோ டிகாஷனோடு இருக்கணும்னு சொல்லி என் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். அது எக்ஸ்ட்ரா அறிவு. உண்மைதானே? ஏன்னா அவள் என்னோட பழகிறா. அவள் என்னோட பழகிறதுனால ஒரு டீயில் எவ்வளோ இருந்தால் சாப்பிடுவார், எப்படி இருக்குன்றது புரியும். எல்லா விஷயமும் அப்படி தான். ஒரு சூழ்நிலையை கூட நீங்கள் பார்த்தோன்னே பிறகு அந்த சூழ்நிலையத்தை பேசிடலாம். பிறகு இந்த ரோட்டில் ஆக்சிடென்ட்லாம் நிறைய நடக்கும். பார்த்தோன்னே சொல்லலாம், இல்லைங்க அந்த ஆள் நல்லா தான் வந்தான், இந்த ஆள் தான் இஷ்டு போயிட்டான். நீங்கள் எப்போ பார்த்தீங்க அவன் இஷ்டு போனதை? நம்ம அந்த சூழ்நிலையை சரியாக கணிக்கவே மாட்டோம். பாருங்க, என்ன நடந்தது, யார் குறுக்க வந்தாங்க, யார் நடந்தது, நம்ம யாருக்குமே சில விஷயங்கள் புரியாது. பாருங்க, நம்ம அந்த ஆக்சிடென்ட் நடந்து சில நிமிடங்கள் போகலாம், சில காரியத்தில் பார்க்கலாம், நான் அப்படிதான் போயிருந்தேன், அது அப்படிதான் நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் என்ன நடந்திருக்குன்னு கூர்ந்து கவிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அறிவு தேவை. அந்த எக்ஸ்ட்ரா அறிவு இருந்தால் சில விஷயங்களை நல்லா பார்க்கலாம். இந்த தியானன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அறிவு. ஒரு பொருளை பார்க்கறதுக்கும் அந்த பொருள்ல இருந்து அது உள்ளான காரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அறிவு வேணும். இந்த பாருங்க, இப்போ நீங்கள் வசனத்தை பார்க்குறீங்க, இதை உங்களுக்கு படிக்கலாம், யார் வேணாலும் படிக்கலாம். தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க, இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சவங்க, கன்னடா படிக்க தெரிஞ்சவங்க, மலையாளம் படிக்க தெரிஞ்சவங்க, எந்த மொழியில் யார் என்ன படிக்கிறாங்களோ அந்த மொழியில் அவங்களுக்கு பைபிள் இருக்கு. அந்த பைபிள் அவங்களால படிக்க முடியாதா? படிக்கலாம். போட்டோ பார்த்துட்டு என்ன சொல்றீங்க? இப்போ நீங்க என்ன நேரில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், என்ன வித்தியாசம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நேரில் பார்த்தீங்கன்னா அது கதையே வேறன்னு சொன்னா என்ன அப்படியே உயிரோட்டமாவே நீங்க பாக்குறீங்க. ஒரு உயிர் தன்மை அப்படியே பாக்குறீங்க. நான் அசைவாடுறத பாக்குறீங்க, நான் பேசுறத பாக்குறீங்க, நான் இருக்கிறத பாக்குறீங்க, நான் உங்களோட கம்யூனிகேஷன் வைக்கிறத பாக்குறீங்க, நான் உங்களை பாக்குறேன், எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க என்ன நேரடியா பார்க்கும்போது அதுல வர கம்யூனிகேஷன் வித்தியாசம். இது போட்டோக்கும் நேரில் பார்க்கறதுக்குள்ள எப்படி வித்தியாசம் இருக்கும், அதே மாதிரி தான் பாருங்க, கடவுளுடைய வார்த்தையை நீங்க வாசிக்கிறதுக்கும் தியானம் பண்றதுக்கும் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது. ஏமே போட்டோ வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் போன பாருங்க, சில வீட்டிலலாம் என் போட்டோ வச்சிருப்பாங்க. அந்த ஹேண்ட்பில்ஸில் வர ஃபோட்டோ, சிடி கவரில் வர ஃபோட்டோ எடுத்து கட் பண்ணி கண்ணாடியில், கதவுல, பர்ஸில், அதாவது சிலர் வச்சிருப்பாங்க. சிலர் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு முறை யாரோ ஒரு தம்பிக்கிட்ட போய் பார்த்தா அவனுடைய பைக்கில் போய் என் ஃபோட்டோ ஓட்டி வச்சிருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆசை மாதிரி இருப்பாங்க. நாங்கள் என்னடா என் ஃபோட்டோ இல்லை, எனக்கு உங்கள் ஃபோட்டோ ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது, பைக்கில் என் ஃபோட்டோ வச்சு ஓட்டின்னு இருக்கான் பாருங்க. அவன் ஆசைப்படுறான் பாருங்க, அது வேற. இப்போ அதனால நான் ஆயிட முடியாது. அது சொல்றது வழங்குதா உங்களுக்கு? அப்ப கடவுளுடைய வார்த்தையை நீங்க படிக்கும் போது ஒரு இமேஜ் தெரியுது உங்களுக்கு. கர்த்தர் நல்லவர், பார்க்கும்போது தெரியுது அவர் வல்லவர், பார்க்கும்போது தெரியுது அவர் அற்புதம் செய்கிறார், பார்க்கும்போது தெரியுது அவர் உதவி செய்கிறார், பார்க்கும்போது தெரியுது அவர் நன்மை செய்கிறார். தியானம்ன்றது என்னன்னா அவர் எப்படி எனக்கு உதவி செய்வார்ன்றதுதான் தியானம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எப்படி எனக்கு நன்மை செய்வார், அவர் எப்படி எனக்கு மேல காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அதுதான் தியானம். பாருங்க, அப்ப கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்குதுன்றது கொஞ்சம் மேல காரியம். பாருங்க, அது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். பாருங்க, இதுல இன்னொன்னு நடக்குது. நீங்க இந்த கடவுளுடைய வார்த்தையை தியானம் பண்ணும் போது ஏதோ ஒரு மேலோட்டமா மட்டும் போறது கிடையாது. அது என்ன நடக்குதுன்னா,
அவுட் சைட், இன்சைட் அப்படின்னு ரெண்டு இருக்குது மனுஷனுக்கு. அவுட் சைட் வெளியில பாக்குறது, உள்ள பாக்குறது. இந்த உள்ள பாக்குறதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது வந்து பாருங்க, உலகத்தானும் பாக்குறாங்க, விசுவாசியும் பாக்குறாங்க. ஆனா உலகத்தானும் இது வேலை செய்யுது. உலகத்தானும் இதை வந்து பல வகையில, பல ஆங்கிள், பல காரியத்தில் அவன் பார்க்குறான். இன்சைட்ல, இன்சைட்டுக்கும் அவுட் சைட்டுக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை காமிக்கிறேன் பாருங்க. இந்த தியானம் எப்படி ஒரு இன்சைட் மாத்துதுன்றதை காமிக்கிறேன். ஒரு விஷயத்தையோ ஒரு காரியத்தையோ நீ யோசிக்கும் போது உங்களுடைய இன்சைட் எப்படி ஒரு விசாலமான காரியத்துக்கு வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல வாசிக்கலாம் பாருங்க, ஆதியாகமத்துக்கு வாங்க, 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாருங்க, இப்போ பிசாசு வரான், எதுவும் பெருசா ஒன்றும் செய்யல, ஒரு இருக்கிற காரியத்தை அப்படியே பேசுறான். அந்த பழம் ஏற்கனவே அங்கே இருக்குது, அவங்க அதை அவுட் சைட்ல பாக்குறாங்க, அவங்க வந்து அதை டெய்லி பாக்குறாங்க, அந்த மரத்தில் தொங்கின்னு இருக்குது, அதை எல்லாமே பாக்குறாங்க. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு, சொல்லுங்க பார்வைக்கு. பாருங்க, இப்ப அவுட் சைட்ல அவளுக்கு எப்படி தெரியுதுன்னா, இப்போ வேற மாதிரி தெரியுது. இவ்வளவு நாளா தெரிஞ்சதை விட இப்ப என்னவா தெரியுதுங்க, வேற மாதிரி. இப்ப வேற மாதிரி தெரிஞ்சு, சொல்லுங்க, இப்ப எப்படி வேற மாதிரி தெரிஞ்சு அவளுக்கு? இவ்வளவு நாள் அவளுக்கு அது பார்வைக்கு இன்பமா தெரியலையா, புசிப்புக்கு நல்லதா தெரியலையா? இவ்வளவு நாள் அந்த பழத்தை அவ பார்க்கவே இல்லையா? இல்ல அந்த பழம் என்ன மூடி வச்சிருந்தாரா கர்த்தரு? இல்ல அந்த பழம் வந்து மறைக்கப்பட்டிருந்துச்சா? இப்ப எப்படி இப்போ அந்த பழத்தை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது. இந்த பழம் வந்து இது வந்து புசிப்புக்கு நல்ல, பார்வைக்கு இன்பமும் எப்படி தெரியுது? இப்ப என்ன பண்ணிட்டான் பாருங்க பிசாசு, அந்த அவளுடைய மனதுல ஒரு கண்ணை திறந்து விடுறான். என்ன திறந்து விடுறான்? இப்போ இவன் சொன்ன மாதிரி அதை பார்க்க வைக்கிறான். யார் சொன்ன மாதிரிங்க? இவன் என்ன சொல்றானோ அந்த சொன்ன மாதிரி அதை பார்க்க வைக்கிறான். எத்தனை பேர் பொண்ணு பார்க்க போயிருக்கீங்க? கல்யாணம் ஆனவங்களை மட்டும் கேட்குறேன். போகிறதுக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருப்பாங்க, பார்த்துறீங்களா? பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பா, அருமையான குடும்பம், பார்க்கறது லட்சணமாக இருக்கும், சொல்கிற விதம் பார்த்தீங்கன்னா அப்படியே அருமையாக இருக்கும். நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சொன்ன மாதிரியே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்ன அப்படி சொன்னேன், 100 சொன்னாதான் 80வது இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஒரு முறை ஒரு ஹோட்டலுக்கு போனோம் பாருங்க, வெளிநாட்டில். அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. நான் ஏதோ பார்த்துட்டு சரி வித்தியாசமாக இருக்குது, இதை கொண்டு வானேன். சொன்னான், எக்ஸலண்ட் ஃபுட், யூ கேனாட் ஈட் திஸ். இது வந்து அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுருக்கவே முடியாதுண்ணா. எனக்கு அப்படியே வாயில் அவன் சொல்லும் போது ஜொல்லு ஊறுது பாருங்க, அப்படியே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணினுங்கிறேன், பயங்கர பசி. பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், ஏன் அதை சொன்னீங்கன்னாரு. எனக்கு தெரியல, அது ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, கொஞ்சம் படங்கடெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, அது சொன்னோன்னே சொன்னேன், நான் கூட சாப்பிட்டதில்லை, நானும் அதை சொல்லிட்டுமான்னாரு. இல்லை வேற ஒன்று ஆர்டர் பண்ணுங்க, 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு. அவர் வேற ஒன்று ஆர்டர் பண்ணிட்டாரு. கொண்டு வருவானான்னு காத்துட்டு இருக்கிறேன் பாருங்க. கொண்டு வந்து வச்சான், நீங்கள் நம்பமா, நீங்கள் வாயிலே வைக்க முடியல. கொஞ்ச நேரம் நான் வச்சுட்டு அப்படியே திருத்துன்னு முழிக்கிறேன். அவர் பார்க்குறாரு, என்ன அவ்வளோ அருமையாகுதா, என்ன இவ்வளோ ஆச்சரியமாக, அவர் எடுத்து வாயில வச்சாருப்பாங்க. வச்சுட்டு சொன்னார், அவர் அதே ஊரில் பிறந்து வளர்ந்தவர், நானும் அது இங்கேருந்து வெளியில் போனேன். அவர் சொன்னார், இதுவரையும் இப்படி ஒரு சாப்பாடு எங்கள் நாட்டில் இருக்குது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும்ன்றாரு. அது வந்து உள்ள பாருங்க, ஒரு மனக்கண்கள் வந்து திறந்தோன்னா வேற மாதிரி தோணுது. அப்படியே பார்த்தோன்னே ஓ சூப்பரா இருக்கும் போல, அப்படியா இருக்குது, இது இப்படியா இருக்குதுன்னு பாருங்க. பிசாசு வந்து என்ன செய்யறான், அவங்களுடைய மனதுல ஒரு காரியத்தை திறந்து விடுறா. அந்த சொல்லும் போதே பாருங்க, அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று அதை கண்டு, சொல்லுங்க கண்டு. இப்ப எதுல பாக்குறா? இவ்வளவு நாளா எதுல பார்த்தா? அவுட் சைட்ல பார்த்தா, பெருசா ஒன்றும் தெரியவே இல்லை அவளுக்கு. அவுட் சைட்ல பார்க்கும்போது அவளுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பே இல்லை. என்ன பணம் அப்படியே தொங்கின்றது, அப்படியே இருக்குது, அது வந்து ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா இப்ப இன்சைட்ல பாக்குறா, பார்த்த உடனே அந்த பழம் அப்படியே அவளுக்கு வித்தியாசமா தெரியுது. அதே பழம் இவ்வளவு நாளா பார்த்தா அதே பழம் இப்ப வேற ஆங்கிள் தெரியுது. ஏன்னா பிசாசு நெகட்டிவா இல்ல உள்ள போய் போட்டு விட்டான். இப்ப எடுத்து பறித்து புசித்து கொடுத்தால் அவளுடைய கண்கள், சொல்லுங்க கண்கள் திறக்கப்பட்டது. இப்ப கண்ணு திறந்துச்சு, கொடூரமான வாழ்க்கை ஆயிப்போச்சு. அப்படியே வாங்க லூக்கா 22 வாங்க, 24 வாங்க, 29 வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களுடனே அவர் பந்திருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை
அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். என்ன மாதிரி சொல்லப்படுது பாருங்க. 7 மைல் நடந்து வராருங்க இயேசு. எத்தனை மைல்? அந்த எம்மாவூர் சீஷர்கள்கிட்ட, அந்த எம்மாவூர் சீஷர்கள் கணவன் மனைவி, அவங்களோட எத்தனை மைல் நடந்து வராரு? 7 மைல் நடந்து வராரு. 7 மைல் பேசின்னு வராரு. அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அங்கே வந்து எருசலேமில் என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமா? எருசலேமில் என்ன மாதிரி காரியம் நடந்துச்சு தெரியுமா? எருசலேமில் அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க தெரியுமா? அங்கே எவ்வளோ பெரிய கலகம் தெரியுமா? உடனே அவன்கிட்ட பேசின்னு வராரு. அப்படியா அப்படியா, மந்த இறுதியம் உள்ள கடின இறுதியம் அவர்கிட்ட பேசிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. மோசே முதலிய தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகள், அந்த ஆதி ஆகமத்திலிருந்து உபாகம் வரை இருக்கிற டோரா எல்லாத்தையும் எடுத்து அவன்கிட்ட பேசினே வராரு. 7 மைல். எத்தனை மைல்? 7 மைல் ஒருத்தர் கூட நடந்து போனா அவர் யாருன்னு தெரியுமா தெரியாதா? 7 மைல் ஒருத்தர் கூட நடந்து பேசின்னு போறாங்க. 7 மைல் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆவியில இருக்கிறாரு அவரு. சரீரத்தில் அவங்களோட என்ன பண்றாரு? பேசி போறாரு. உயிர் தெரிந்த சரீரத்தில் இப்ப பேசிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இவங்க கேட்கறாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு, இருட்டி போச்சு. இருட்டி போன உடனே அவங்க சொல்றாங்க, இங்க ராத் தங்கிரும், டைம் ஆயிடுச்சு. அவரும் அவங்களோட உள்ள போறாரு. உள்ள போய் அங்க ராத் தங்கும் போது சாப்பிடலான்னு உட்கார்ந்த உடனே இவர் பந்தியில உட்காந்து இவர் ஸ்டைல் ஆரம்பிக்கிறாரு. இவர் எப்பவுமே அப்பத்தை எடுத்து என்ன பண்ணுவாருங்க? அப்பத்தை எடுத்து என்ன பண்ணுவாருங்க? நம்ம மாதிரி கிடையாது. பார்த்த உடனே அப்படியே வாயில் எடுத்து டேஸ்ட் ரெண்டாம் சூப்பர் அப்படிலாம் மாட்டோம். பார்த்துறீங்களா? சிலலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே டேஸ்ட் பார்த்து வயிறு ரொப்பிடுவாங்க. இவர் அப்படியெல்லாம் உள்ள பார்த்தோன்னே அப்படியே எடுத்தா சூப்பரா அப்படிலாம் சாப்பிடல. அப்பத்தை பார்த்த உடனே அவங்கள உட்கார வச்சிட்டாரு. அவர் ஸ்டைலில் ஓப்பன் பண்றாரு. அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர் கையில கொடுக்கிறார். கொடுத்த உடனே கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவர்களை அறிந்தார்கள். அவர் அங்கன்னு மறைஞ்சிடறாரு. இப்ப என்ன திறந்துச்சு? அப்ப 7 மைல் நடக்கும்போது அவரை பார்க்கலையா? அவங்க 7 மைல் நடக்கும்போது அவர் டீச்சிங் கேட்கலையா? 7 மைல் நடக்கும்போது அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? பாருங்க, இப்போ வந்து இந்த அவுட் சைட் வந்து சில விஷயங்கள் நமக்கு சரியான வகையில் புரிய வைக்காது. நீங்க மேலோட்டமா பார்க்கிற சில காரியங்கள், ஒரு விஷயத்தை பார்த்த உடனே, ஒரு நபரை பார்த்த உடனே, ஒரு சூழ்நிலையை பார்த்த உடனே, ஒரு காரியத்தை பார்த்த உடனே நமக்கு வருகிறது எதுவுமே முழுமையான தகவல் கிடையாது. ஒரு விஷயத்துக்கு உள்ள இருக்குது பாருங்க. அவர் அந்த மனக்கண்ணை திறக்கிறார். உள்ள யோசிச்சு பார்க்கிறாங்க. அவங்க ஏன் அவருடைய கண்களை திறந்து விடுறாரு. யார் எப்படிப்பட்டவன் அப்படியே திறந்து விட்ட உடனே அந்த ஷனப்பொழுதை சொல்லுங்க, அந்த ஷனப்பொழுது அவர்கள் அவரை அறிந்தார்கள். ஏமே இப்ப மனக்கண் திறக்குது. மனக்கண் திறந்த உடனே அவரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரெண்டும் திறக்க முடியுமா? சாதாரண கண்களே நம்ம பார்க்கலாம் சொல்லுங்க. அப்ப எம்மாவூர் சீஷர்கள், எம்மாவூர் அவங்களை என்னன்னு சொல்லுது? எம்மாவூர் சொல்லுங்க. எம்மாவூர் சீஷர்களுங்க. சீஷர்களா என்ன? அவரோடு அவருடைய போதனை கீழ்ப்படிந்தவர்கள். அவங்க யாருங்க? சீஷர்கள். இப்ப எம்மாவூர் சீஷர்கள். அவங்க சீஷரா இருக்கும் போது கூட அந்த மனக்கண் திறக்கிற வரையும் அவர் அவங்களால என்ன பண்ண முடியல. ஆக்கங்களை நீங்க அநேக விசுவாசிக்கு சொல்ற பாருங்க, மேலான பார்வையில இயேசுவை பார்க்கறதுக்கும் மனக்கண்கள் திறந்து பார்க்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது பாருங்க. இந்த மனக்கண் திறந்து பார்க்கும்போது அங்க உயிர் தெழுந்த இயேசுவை நீங்க காண முடியும். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க, அங்க வார்த்தையில என்ன அடங்கி இருக்குதுன்னு காண முடியும். அந்த வெற்றிகளை உங்களால காண முடியும் பாருங்க. வாசிக்கலாம். நிறைய காரியத்தை கொண்டு போறேன். தியானம்னு சொன்னா ஏதோ மேலோட்டமா நினைச்சிடாதீங்க. ஒரு வார்த்தைக்குள்ளாகவே நிறைய காரியங்கள் உள்ள அடங்கி இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? தியானம். காமிக்கலாம் பாருங்க. வாங்க ஆதியாகமத்துக்கு வாங்க. 13ஆம் அதிகாரம் 7. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்போ லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து சொல்லுங்க, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொறிஞ்சிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியிலே பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோம் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளாம் இருந்தார்கள். லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்த போது 14 ரொம்ப முக்கியம். லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்த போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து. இதுதான் லோத்து அப்பயே செய்யறானு. இப்ப லோத்து கண்களை ஏறெடுக்கிறதுக்கும் கர்த்தர் ஆபிரகாமை கண்களை ஏறெடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுதான் வித்தியாசம். நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன லோத்து ஏறெடுத்து பார்த்தான். இப்ப கர்த்தர் வந்து ஆபிரகாம் சொல்ற, ஆபிரகாமே நீயும் கண்களை ஏறெடுத்து பாரு. இல்ல,
லோத்து பார்த்தது அவனுக்கு எதிரில் என்ன இருந்துச்சு அப்படியே பார்த்தான். அந்த தோட்டம் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் நீர்வளம் பொரிந்திருக்க கண்டான், அது பசுமையா இருக்க கண்டான், அதனாலதான் போனான்னு சொல்லுது. ஆனா கர்த்தர் இப்ப ஆபிராமிட்ட வந்து சொல்றாரு பாருங்க, எப்படி அவனை ஏறு எடுத்து பார்க்க சொல்றாரு பாருங்க. 14 பாருங்க. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து, சொல்லுங்க, இருக்கிற இடத்திலிருந்து, நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். சொல்லுங்க, நோக்கி பார். பாருங்க, இப்ப ஆபிரகாம் வந்து இருக்கிற இடத்திலிருந்து சொல்றாரு, வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு இங்க எல்லாம் நீ என்ன பண்ண, நோக்கி. எப்படி பார்க்க முடியும்? நீங்க ஒரு இடத்துல இருந்தா ஒரு இடத்துல தாங்க பார்க்க முடியும். நான் கிழக்குல நின்னா நான் என்னத்தை பார்ப்பேன்? மேற்க பார்ப்பேன். வடக்குல இருந்தா என்ன பார்ப்பேன்? தெற்க பார்ப்பேன். தெற்குல இருந்தா என்ன பார்ப்பேன்? வடக்க பார்ப்பேன். ஏதோ ஒரு பக்கத்துல இருந்து ஒண்ணுதான் பார்க்க முடியும். இப்ப கர்த்தரை கூட சொல்றாரு, எப்படி பார்க்க சொல்றாரு? இந்த பார்வையிலயா? லோத்து ஏர் எடுத்தது சாதாரண பார்வை, லோத்து ஏர் எடுத்தது அவுட் சைட். கர்த்தர் இப்ப ஆபிரகாம் சொல்றது இன்சைட். நீ இருக்கிற இடத்திலிருந்து உன் கண்களை ஏறிடு, உன் மன கண்களை விசாலமாக்கு, உனக்குள்ள இருந்து ஒரு பெரிய காரியத்தை பார். வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு 4 திசைகளையும் நோக்கி பார், 7 கண்டங்களையும் நோக்கி பார், நான் இதை முழுவதும் உனக்கு நான் தரேன்றாரு. ஏமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதுல பார்க்க சொல்றாரு? எதுலங்க? இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க, உலகம் முழுவதும் சுவிசேஷம் பிரசங்கப்படுது. எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கப்படுதோ அங்கெல்லாம் ஆபிரகாம் இல்லாம சுவிசேஷம் சொல்லவே முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஐரோப்பால பிரசங்கம் பண்ணாலும் ஆபிரகாமை பத்தி என்ன பண்ணி ஆகணும்? அமெரிக்கால பிரசங்கம் பண்ணாலும் ஆபிரகாமை குறித்து என்ன பண்ணி ஆகணும்? பெங்களூர் சந்தாபுரால பிரசங்கம் பண்ணாலும் ஆபிரகாமை குறித்து என்ன பண்ணி ஆகணும்? எல்லா ஜாதியும் எல்லா ஜனமும் எல்லா இனங்களும் எல்லா மொழிகளும் 7 கண்டங்களிலும் 7 கண்டத்தில் இருக்கிற கிராமங்களும் கிராம மக்களும் இன்னைக்கு நான் சொல்ல பாருங்க, ஆபிரகாம் இல்லாம கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ண முடியாது. இப்ப இவன் ஏறு எடுக்கிற பார்வை என்ன? அவர் சொல்றாரு, உள்ளந்து ஏறிடு. சொல்லுங்க, உள்ளந்து ஏறிடு. பக்கத்துல பாசுங்க, மனக்கண்களில் ஏறிடுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நம்ம நினைப்போம், பிரதர் நமக்கு ஒன்றுமே இல்லை, எங்கே பார்க்குறீங்க? சொல்லுங்கள், எங்கே பார்க்குறீங்க? இல்லை பிரதர் ஒன்றுமே இல்லை, எங்கே பார்க்குறீங்க? எந்த கண்ணில் பார்த்துட்டு இருக்கிறீங்க? சொல்லுங்கள், எந்த கண்ணில் பார்த்துட்டு இருக்கீங்க? பிரதர் அதாவது பிரதர் எந்த கண்ணில் பார்க்குறீங்க? சொல்லுங்கள் பிரதர், எனக்கு லாஸ் எந்த கண்ணில் பார்க்குற? பிரதர் எனக்கு சுகம் இல்லை, எந்த கண்ணில் பார்க்குறீங்க? சொல்ல பாருங்க, கர்த்தர் உன் கண்களை ஏறு எடுத்து. சொல்லுங்க, கண்களை ஏறு எடுத்து. ஏமே சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், எந்த இடத்துல இருந்து? நிக்கிற இடத்துல இருந்து பூமி முழுவதையும் எப்படி பார்க்க முடியும்? சொல்லுங்க. நீ பார்க்கிற இந்த பூமி, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றுக்கும் இருக்கும்படி கொடுத்து. ஹல்லேலூயா. எங்க பார்க்கிறோம் பாருங்க. கடல், கடல் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்க்கலாம், கூட்டின்னு போறேன். பார்த்துருக்கீங்களா இல்லையா? கடலை, கடல்ல மீன் இருக்கும். எத்தனை பேருக்கு அது தெரியும்? இந்த ரகசியம் யாருக்கா தெரியுமா? கடல்ல மீன் இருக்கும், தெரியுமா தெரியாதா? தெரியும். எத்தனை பேர் கடல்ல நிற்கும் போதெல்லாம் மீனை பார்த்துக்கிறீங்க? மீன் இருக்குமா இருக்காதா? இருக்குங்க. ஆனா கடல்ல நிக்கிறோம், அலைய பார்ப்போம், தண்ணியை பார்ப்போம், அந்த கடல் போய் அப்படியே வானத்தை தொடுறதை பார்ப்போம், எல்லாம் பார்ப்போம். கடல்ல மீன் இருக்குது. அதை பார்க்கணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அறிவு வேணும். என்ன அறிவு? பொழுது விடியறதுக்கு முன்னாடி போட் எடுத்துன்னு போகணும், அங்கே போய் வலையை போடணும், அந்த வலையிலேருந்து மீனை எடுக்கணும், எடுத்து போட்டில் போடணும், திருப்பி கரைக்கு வரணும். நம்ம பிடிச்ச மீனை சாப்பிட்ற ஆள் மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம தயாராக கிடையாது. 1 கிலோ நான் நல்லா போடுவேன், நல்ல மீனா, நேற்று வாங்க பிடிச்ச மீனா, இன்னைக்கு பிடிச்ச மீனா, ரொம்ப ஐஸாகுது. பிடிச்ச மீனை நம்ம எங்கே சாப்பிட்டதே கிடையாது. நம்ம சாப்பிட்ற மீன்லாம் 1 வாரத்துக்கு முன்னாடி செத்து அடங்கம் பண்ணப்பட்டு எல்லாம் ஃபார்மேட் பண்ணி வரணும். பிடிச்ச மீன் சாப்பிட்ணுன்னா கடல் பகுதியில் வாசமாக இருக்கணும். இப்ப பாருங்க, கடல் தெரியும், எனக்கு கடல் தெரியும், கடல் தண்ணி, கடல்ல குளிச்சிருக்கணும். ஆனா மீன் பிடிச்ச அதெல்லாம் அது எக்ஸ்ட்ரா அறிவு. வசனம் தெரியும், தெரியும், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், வசனம் தெரியும். அவர் என்னை விட்டு விலகுது, வசனம் தெரியும். அந்த கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு மேய்ப்பரா இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அது எக்ஸ்ட்ரா அறிவு வேணும். சொல்லுங்க, பக்கத்தில் எக்ஸ்ட்ரா அறிவு வேணும்.
விளங்குதா இப்போ உங்களுக்கு? எக்ஸ்ட்ரா அறிவுனா என்னங்க? ஒரு விஷயத்துக்குள்ளாக ஊடுருவி அதில் வந்து பாருங்க, நிறைய பேர் கேள்வி ஞானம் நிறைய இருக்கும். பார்த்துறீங்களா? கேள்வி ஞானம் என்ன? எங்கள் வீட்டில் 3 பிள்ளைங்க இருக்குது. இவங்க வந்து நமக்கு சொல்லி தருவாங்க. அவர் கேட்டிருப்பார் ஏதாவது, அதை வச்சு நமக்கு சொல்லி தருவார் இவர். இல்லை, நீங்கள் வந்து பீஸா வந்து டோமினியனில் சாப்பிடாதீங்க, நீங்கள் வந்து பீஸா வந்து பீஸா ஹட்டில் சாப்பிட்லாம், நல்லா இருக்கணும். யாரா சொன்னது? என் கிளாஸ் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னான். என்ன அறிவு இது? இதான் என்ன அறிவுங்க இது? இவன் போய் சாப்பிட்டானா, இல்லை பில்லு கொடுத்தானா, இல்லை டேஸ்ட்டை பார்த்தானா, என்ன சொன்னான்? ஹே நோ மேன், யூ நோ தட் பீஸா ஹட் இஸ் வெரி நைஸ். அவன் சொன்னவனே இவர் என்கிட்ட வந்து சொல்லுவார், அப்பா அது வேணாப்பா, அது நல்லா இருக்காது. யார் சொன்னது உனக்கு? நல்லா இருக்காதுன்னு யாரா சொன்னது? நீ சாப்பிட்டியா? இந்த கேள்வி ஞானம் வந்து நமக்குள்ள ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்த்துறீங்களா? ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லும் போது அது அப்படியே பயங்கரமாக இருக்கும். அதுலேயே நம்ம அறிவை பயங்கரமாக வளர்த்துக்குவாங்க சிலர்லாம். பார்த்துறீங்களா? சில நியூஸை கேட்டு உலகத்தில் நடக்கிறதுலாம் அப்படியே பயங்கரமான வகையில் அப்படி நேரில் பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க நியூஸ் கேட்டு 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 உலகத்துலாம் நடக்கு தெரியுமா, உலகம்னா என்ன தெரியுமா, உலகம்னா என்ன தெரியுமா, என்ன ஒரு 4 மணி நேரம் நியூஸை பார்த்துருப்பா, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நீ என்ன போய் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டியா உலகத்தில் நடக்கிறதெல்லாம் உனக்கு அப்படியே தெரிஞ்சு போயிடுச்சா? சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. ஒரு 4 மணி நேரம் நியூஸை பாருங்க, உலகத்தில் நடக்கிறதுலாம் உங்களை தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் 4 மணி நேரம் டிவி சீரியலே பார்த்தீங்கன்னா குடும்பம் நாசமாக போகிறதால நல்லா தெரிஞ்சுக்கலாம். நீ ஒரு 4 மணி நேரம் பாருங்க, CNN போய் பாருங்க, பிபிசி ஆன் பண்ணி பாருங்க, வேர்ல்ட் நியூஸை போய் பாருங்க, ரஷ்யாவில் என்ன நடக்குதுன்னு தெரியும், என்ன ஏது எப்படி வருது, நாட்டுக்குள்ளே என்ன நடக்குது, எங்கே வார்த்தை தோங்குற மாதிரி இருக்குதா இல்லையா நமக்கு தெரியும். நம்ம அதெல்லாம் தொடரதே கிடையாது. நமக்கு 2 சேனல் தான் தெரியும், ஒன்று சன் டிவி, இன்னொன்று KTV. அதுங்களா? நான் தமிழன், தமிழ் மாலை, அதனால தான் நம்ம அப்படியே சுற்றினே கிடக்குறோங்க. உலகம் ரொம்ப பெருசுங்க, பெரிய காரியங்கள் அங்கே அடங்கிருது, எல்லாமே உள்ளுக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க? இந்த கேள்வி ஞானம்ன்றது வேற. நிறைய பிரசங்கத்தை கேட்கலாம், யார் வேணா பிரசங்கம் பண்ணலாம், எவ்வளோ வேணா பிரசங்கம் பண்ணலாம், எவ்வளோ வேணா கேள்வி ஞானம் வேற. கடவுளுடைய வார்த்தை நீங்க தியானிக்கிறதே வேற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கிறதே வேற. கடவுளுடைய வார்த்தைக்குள்ள நீங்க உள்ள போகும்போது என்ன நேரில் பார்க்குற மாதிரி, நேரில் என்ன பார்க்கும்போது நீங்க அப்படியே சொல்லலாம், அதோ கை ஆடுது, கை அடைச்சு பாருங்க, அவர் முடி எப்படி இருந்து பாருங்க, அவர் என்ன ட்ரெஸ், அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி தெரியும். நீங்க போட்டோல பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்றதை தான் நீங்க பார்க்க முடியும். போட்டிருந்த ஷர்ட்டே வேற, அது இன்னைக்கு அந்த கோலம் ஆயிட்டு இருக்கும். அப்போ முடி ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும், இப்போ முடி இல்லாமல் இருக்கிறேன். அப்போ நிறைய தோற்றமே வித்தியாசம். போட்டோல இருக்கிறது மாறாது, ஆனா அந்த போட்டோக்குள்ள இருக்கிற ஆளை நீங்க நேரில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்க புரிந்து கொள்ள முடியும். கடவுளுடைய வார்த்தை அப்படிப்பட்டது தான். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. என்னைக்கு அதை எடுத்து நீங்க அமர்ந்து அதை தியானம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு அதில் இருக்கிற உயிர் மீட்சி, தேவனுடைய அசைவாடுதல், தேவன் நல்லவர், தேவன் உதவி செய்கிறவர், ஜீவன் உள்ளவர், ஜீவாதிபதி என்றதெல்லாம் உங்களால காண முடியும். எதை மாதிரி விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அறிவு வேணும். அந்த எக்ஸ்ட்ரா அறிவு எங்க வருதுன்னா கடவுளுடைய வார்த்தையினுடைய தியானத்தில். யோசிச்சு பாருங்க, இயேசு சொல்றாரு பேதுருக்கிட்ட, போப்பா போய் ஒரு கடல்ல தூண்டில போடு, அந்த தூண்டில ஒரு மீன் ஆகப்படும், அந்த மீனை எடு, அது வாயில. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவன் பிறந்ததுலேருந்தே மீனவன், பிறந்ததுலேருந்தே மீனவன். அவன் சொல்றான், கடல்ல மீன் இருக்குன்னு கூட எனக்கு தெரியும், மீன் அவன் பிடிச்சி கூட பார்த்துருக்கிறான், ஏன்னா அவன் மீனவன். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அவன் மீனை பிடிச்சே காமிச்சிருக்கிறாரு. ஆனா இது அவனுக்கு புரியாது. எந்த மீன் வாயில காசு இருந்துக்குது சொல்லுங்க பாக்கல, சொல்லுங்க, எந்த மீன் வாயில காசு இருக்குது? இயேசுக்கு தெரியும். அவர் அந்த கடலை பார்க்கும் போதே சொல்றாரு, பேதுருவே நீ எங்க போ, கடலுக்கு, சொல்லுங்க கடலுக்கு. அந்த கடல், அந்த கலில கடலை என்ன போடு, தூண்டில போடு. தூண்டில போடும் போது ஒரு மீன் வரும், அந்த ஒரு மீன் தூண்டில பிடிக்கும், அந்த ஒரு மீன் வாயில என்ன இருக்கும்? அதான் தியானம். ஏமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? லட்சக்கணக்கான மீன்கள் ஒரு கடல்ல இருக்குதுங்க. அந்த லட்சக்கணக்கான மீன்கள்ல ஒரு மீன் வாயில வெள்ளி காசு இருக்குதுன்றத பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய மனக்கண்கள் அவ்வளவு பிரகாசம் இருக்குது. ஏமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சொல்லுவோம் பாருங்க, இந்த உலகம் வந்து பாரு பிரதர் வாழ விடாது. யார் சொன்னது? எனக்காக வாயில மீனை வச்சு வாழ்றதுக்கு ஒரு ஆள் இருக்கான் எனக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, எனக்காக ஒரு மீன் இருக்கு,
அந்த மீன் வாயில எனக்காகவே ஒரு காசு இருக்குது. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? நான் யோசிக்காதீங்க. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இந்த உலகம் சொல்லலாம், 1000 மனுஷன் சொல்லலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன் தேவனா இருக்கிறேன். எதுவுமே விசுவாசிக்கிறேன். உனக்காக பூட்டப்பட்ட கதவுகளை திறப்பேன், வெண்கல தாட்பால்களை உடைச்சு போடுவேன். நான் உன் தேவன், நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு கோட்டை, நான் உனக்கு துருகம், வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நான் உன்னை தப்புவிப்பேன். சொல்லுங்க, அவர் என் தேவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் என் தேவன். விசுவாசிக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்லன்ற வார்த்தைக்கு இல்லைங்க. நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். கடலை பாக்குறீங்க, லட்சக்கணக்கான மீனை பாக்குறீங்க, கரெக்ட். உங்க மீனை பார்க்கணும். உங்க மீன் ஒண்ணு இருக்குது. உங்க மீன் உங்களுக்காக வாயில காசை வச்சு அலைஞ்சிட்டு கிடக்குது. அந்த மீன் உங்க கைக்கு வரணும், அதை பார்க்கணும். அதுக்கு தியானம் வேணும், எக்ஸ்ட்ரா அறிவு வேணும். ஆமென். சொல்லுங்க, எனக்கு ஒரு மீன் இருக்குதா? வஞ்சன மீனை சொல்ல நான் ரொம்ப விலை காஸ்ட்லியா பிரதர் வஞ்சன மீன். அந்த மீனை பத்தி பேசவே இல்லை நான். அது எவ்வளவு வேணா காஸ்ட்லியா இருக்கும். ஆனா என் மீன் இருக்கு பாருங்க, எனக்காகவே அது காஸ்ட்லியா இருக்குது. அது காசு சுமந்து இருக்குது, அதனால அது காஸ்ட்லியா இருக்குது. எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, எனக்காக ஒரு மீன் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நிறைய பேர் பேசுறதெல்லாம் வார்த்தை ஆயிடாதுங்க. நிறைய பேர் சொல்றதெல்லாம் தியானம் ஆயிடாது. நிறைய பேர் சொல்றதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு முடிவாயிடாது. நிறைய பேர் சொல்ற வார்த்தைகள்லாம் உங்க வாழ்க்கையில் அப்படியே தட்டி முடிச்சிட முடியாது. ஏன்னா அவர் அல்பா, அவர் ஒமேகா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, அவர் அல்பா. இந்த உலகத்தையே தோங்கின தேவன் என்னுடைய தேவனா இருக்கிறார். சும்மா எல்லாரும் அதனாலதான் பாருங்க, நிறைய மனித வார்த்தைகள், மனித சத்தங்கள், இதெல்லாம் மனுஷனை இடறி செய்யணும். கேள்வி ஞானங்கள், பொல்லாப்பு பேச்சுகள், இதெல்லாம் மனுஷன் வாழ விடாது, கெடுத்து குட்டி சேவராக்கி விட்டுரும். கர்த்தர் என்ன சொல்றாருன்னு ஒவ்வொரு நாள் நம்ம கேட்க கத்துக்கணும். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் என்ன சொல்றாருன்னு தினமும் கேட்பானா? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? போலாமா? 2 ராஜாக்களுக்கு வாங்க, 6ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவன் ஆகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையில பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகள். இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். எத்தனை பேரை பிடிக்கிறதுக்கு? எத்தனை பேர் அங்க பிடிக்கிறோம்? ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு என்ன அனுப்புறான்? நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு என்ன அனுப்புறான்? தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் 14 வாசிக்க நல்லா இருக்கு. அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் என்ன பண்றான்? குதிரை ரதம் பலத்த இராணுவம் இருக்கிற எல்லா ஆட்களையும் அனுப்புறான். எத்தனை பேரை பிடிக்க சொல்ல பாருங்க. ஒரு தேவ மனுஷன்னா அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு தேவ மனுஷன்னா ஏதோ 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 போய் அவனை ஒரு கிளிப்புரிய பிடிச்சின்னு அந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்துட முடியாது. ஒரு தேவ மனுஷன் சொன்னா சாதாரண காரியமே கிடையாதுங்க. அவன் ராஜா பயப்படுறான். அவனை எப்படி விடாதீங்க, சுத்தி வளைச்சிட்டாங்க. அவனை எல்லா பக்கமும் வளைச்சிட்டாங்க. எல்லா பக்கமும் ராணுவம் ரதங்களும் குதிரைகளும் குதிரை வீரர்களும் இப்ப அப்படியே ரவுண்ட் அடிக்கிறாங்க. எல்லாம் அம்பு வச்சு அவனை காத்துட்டு இருக்கிறாங்க. அவனை எப்படி பிடிக்கலாம், அவனை எப்படி பிடிக்கலாம், அவனை எப்படியாவது கொண்டு வந்தான். எல்லாம் அப்படியே நின்று கிடக்குறாங்க பாருங்க, கங்கணம் கட்டி நிக்கிறாங்க. ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு பேரு? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து என்ன யாரும் பிடிக்க முடியாது. இந்த பக்கமா சொல்லுங்க, என்ன யாரும் பிடிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா நான் தேவ மனுஷன். சொல்லுங்க, நான் தேவ மனுஷன். சொல்லுங்க, நான் தேவ மனுஷி. விசுவாசிங்க. உங்களெல்லாம் அப்படியே ஈஸியா எல்லாரும் வந்து அப்படியே அப்படியே காக்கா வட தூக்கின்னு பாருங்க, உங்க தூக்கின்னு போயிடுவான்னு நினைச்சிடாதீங்க. பிசாசு வந்து அப்படியே எங்களை வெளி இல்ல 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 உங்களை தொட முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களை விலைகரியும் கொடுத்து வாங்கியிருக்கிறார். சொல்லுங்க, நான் தேவ மனுஷன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் தேவ மனுஷன், இல்லைன்னா தேவ மனுஷி. விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் நம்ம அப்படி பார்க்கணும். நம்மளை எப்படி பார்க்கணும்? நம்மளை எப்படி பார்க்கணும்? தேவ மனுஷனா தேவ மனுஷியா பார்க்கணும்.
எல்லாம் வளைஞ்சுக்கிறாங்க. அப்படியே அவனை சுற்றி வளைஞ்சு அப்படியே அம்பு வச்சு அப்படியே ஈட்டி வச்சு அப்படியே காங்கணம் கட்டி நிற்கிறாங்க. வேலைக்காரன் எழுந்து வெளியில் வரான். வந்துட்டு பார்த்துட்டு உள்ளே ஓடுறான் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 15. தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலம் எழுந்து வெளியே புறப்படுகிறது. இதோ ராணுவம் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம்? ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம்? என்ன பண்ணலாம்? ஏதாவது வழி இருக்குதா? ஏதாவது என்ன செய்யலாம்? எல்லாம் சூழ்ந்துட்டாங்க, என்ன பண்ணலாம்? அவன் பார்த்து சொல்றான். அதற்கு அவன் முதல்ல சொல்ற வார்த்தை என்ன? அதற்கு அவன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாது. நல்ல தைரியமாக பயப்படாது. நீங்க சொல்லும்போது நீங்க தைரியமா இருக்கணும். எலிசா பயந்துனே சொல்லுங்க, பயப்படாத. அவனை பார்த்து சொல்ல, டேய் பயப்படாத சொல்றான் பாருங்க, பயப்படாது. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்க நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் சொல்லிட்டு பாருங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி ஒரு ஜெபம் பண்றான். விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை, என்ன கண்ணு சொல்லுங்க, எந்த கண்ணுங்க? இப்ப முதல்ல ஒண்ணு பார்த்தானே, முதல்ல என்ன பார்த்தான்? அங்க பார்த்தாங்க ரதம் இருக்குது, குதிரை இருக்குது, குதிரை வீரர்கள் இருக்கிறாங்க, அம்பு வச்சுருக்காங்க, எல்லாம் வளைஞ்சிட்டாங்க. இப்ப எல்லாம் அவனை சூழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் இப்ப அவனை என்ன பண்ணணும் காத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த மத்தியில இருந்து இவன் சொல்றான் பாருங்க, இவன் மனக்கண்களை திறந்தாருன்னு அவன் ஜெபம் பண்றான். கர்த்தர் மனக்கண்களை திறக்கிறாரு. வாட்சி பாருங்க, மனக்கண்களை திறக்கிற உடனே அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். சொல்லுங்க உடனே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உடனே. கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலியாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையில் நிற்கிறதை அவன், அங்க ஏற்கனவே ராணுவம் சுத்தின்னு கிடக்குது, ராணுவம் மகா ராணுவமும் சேனைகளும் சுத்தின்னு கிடக்குது. இவன் சொல்றான், அவங்களோடு இருப்பதை பார்க்க நம்மோடு இருக்கிறவர்கள். இந்த குதிரை சாதாரண குதிரை இல்ல, இந்த குதிரை எப்படி நிக்குது? ஃபயருங்க, அக்னி அப்படியே எரிஞ்சு நிக்குது. குதிரை ஃபுல்லா எரியுது, ஆனா குதிரை சாவல. குதிரை என்னவா இருக்குது? அக்னியில நிக்குதுங்க. ஆனா குதிரை என்ன பண்ணல? அந்த ரதம் எரியுது, அக்னி எரியுது, ஆனா ரதம் சாம்பல் ஆகல. அக்னி ரதம் அக்னி குதிரை அப்படியே நிக்கிறது. இப்ப பாக்குறோம், அவர்களோடு இருப்பதை பார்க்க நம்மோடு இருக்கிறவர்கள். எதுல பார்த்தான்? சாதாரண பார்வையில் எதை பார்த்தான்? ரதத்தை பார்த்தான், குதிரையை பார்த்தான், ராணுவத்தை பார்த்தான். என்ன சொன்னா? ஐயோ. இப்ப மனக்கண்களை திறந்து பார்த்த உடனே சொல்றான், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்க நம்மோடு இருக்கிறவர்கள். உங்களோட நிறைய இருக்குது, எதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்க, சொல்லுங்க, கர்த்தாவே என் மனக்கண்களை திறந்து விடுங்க. எங்களோடு இருக்கிறது மிக அதிகம், அதையெல்லாம் எங்க கண்கள் பார்ப்பதாக இயேசு நாமத்துல. பிதாவே நான் சொல்றேன் பாருங்க, உங்க கண் இனிலிருந்து வேற மாதிரி பாக்குறீங்க, எதை வேற எப்படி பார்க்க போறீங்க? ஆமென், அல்லேலூயா. சும்மா இல்லை இது. அப்ப அக்னி ரகமான குதிரை அங்க இருந்துச்சு, ரதம் இருந்துச்சு. ஆனா அவனால என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. கூட பாருங்க, அவன் யார் கூட இருக்கிறான்? எலிசா கூட இருக்கிறான். கர்த்தர் சொல்ற அந்த கால வேலையில, பயப்படாது, உன் கூட ஒரு பெரிய ராணுவத்தையே நான் வச்சிருக்கிறேன். அக்னிமராயிரமான குதிரைகளை ரதங்களை உன்னை குத்தி சுத்தின்றது. உனக்காக ஏராளத்தையும் தாராளத்தையும் நான் சவதரித்து வச்சிருக்கிறேன். உன்னை யாரும் தொட முடியாது. நீ தேவ மனுஷன், தேவ மனுஷி, நீ கர்த்தருடைய பிள்ளை, ஒருத்தரால உன்னை தொட முடியாது. ஏன்னா உங்களுக்கு சவதரித்தது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க அவர் வல்லவரா இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏமே சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். எப்போ மனக்கண் திறந்தது? அவன் விண்ணப்பம் பண்ணும்போது. இப்போ நீ வார்த்தையை வாசிக்கிறீங்க, இப்போ நான் வார்த்தையை படிக்கிறேன். இந்த வார்த்தை என்ன செய்யுது? ஒரு ஜபமா வருது. என்ன வருது? அந்த வார்த்தை அப்படியே வாயில வருது. ஆண்டவரே நீ பராக்கிரமசாலி. இப்ப கர்த்தர் அப்படியே மனக்கண்ணை தரகிறாரு, அவரை பார்க்கிற மாதிரி தரகிறாரு. அவர் கர்த்தாவே நீ நிறைவின் தேவன். இப்ப கண்ணை தரகிறாரு, அவரை பார்க்கிற மாதிரி தரகிறாரு. அதே மாதிரி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ரொம்ப முக்கியம் மனக்கண் தரகிறத. அந்த வசனத்தை வாசிக்க தான் பாருங்க மனக்கண்கள் பிரகாசம் அடையுது. அது மேல வருது. வாங்க மார்க்கு 10ஆம் அதிகாரத்துக்கு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிறதுல தான் வித்தியாசமே இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. ரெண்டுமே உடன்படிக்கை. அது பழைய உடன்படிக்கை, இது புது உடன்படிக்கை, அவ்வளோதான்.
பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஏற்பாடுன்ற வார்த்தை உடன்படிக்கைன்ற வார்த்தை தான், வேற ஒன்றும் கிடையாது. வாசிக்கலாம் பாருங்க. 10 மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனம். பின்னும் அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமோத்தின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இந்த வார்த்தையை நம்ம பல முறை படிச்சிருக்கிறோம், அது நமக்கு நல்லா தெரியும். கூப்பிடாதன்னாங்க, நீ கூப்பினேரு. இது பல வியாக்கணங்கள் நம்ம கேட்டிருப்போம். யார் தடுத்தாலும் விட அதை கூப்பினேரு இல்லை. இதில் ஒரு கருப்பொருள் இருக்கு, நல்லா பார்க்கணும். அதை ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க. அவனுக்கு கண்ணு கிடையாது. அவன் ரோட்டில் உட்காந்து பிச்சை கேட்டுக்கிறான் டெய்லி. அம்மா போகிறவங்க வரவங்கலாம் போகிறது ஆம்பளையானு தெரியாது, பொம்பளையானு தெரியாது. அவன் என்ன கேட்கணும்? தர்மம் பண்ணுங்கயா, தர்மம் பண்ணுங்கயா, ஐயா அம்மா ஐயா ஆத்தா என்ன தர்மம் பண்ணுங்க, இதான் கேட்க முடியும். ஏன்னா அவன் யாரையும் பார்க்க முடியாது. இப்போ இயேசு வராருன்னு கேள்விப்பட்ட உடனே அவன் என்னன்னு கூப்பிட்றான்? தாவீதின். ஏன் அப்படி கூப்பிட்றான்? அவனுக்கு தான் கண்ணு இல்லையாங்க. கண்ணு இல்லாதவன் எப்படி போய் ஒருத்தர் தாவீதின் குமாரன் கூப்பிட முடியும்? தாவீதுனா யாரு? ராஜா. ஒரு ராஜானா என்ன? அவன் தாவீது. ஏன்னா பர்த்திமே ஒரு யூதன். பர்த்திமே புறஜாதியான் கிடையாது, அது ஞாபகம் வச்சுங்க. ஒரு யூதன். அதனால அவனுக்கு கதை சொல்லியிருப்பாங்க. ஒரு யூதர்கள் அந்த ஓய்வு நாள் அனுசரிக்கும் பொழுது அவங்க கதை பைபிள் இதெல்லாம் சொல்லணும். ராஜா, தீர்க்கதரிசி, சவுலு, மோசே எல்லாத்தையும் சொல்லணும். அவன் அதில் இவன் கேட்டிருக்கான். குருடனாக இருந்தாலும் அவன் ஒரு யூதனாக இருக்கிறதுனால காதில் கேட்டான். ஒரு ராஜா எப்படி இருப்பார் தெரியுமா? ராஜா எப்படி கிரீடம் வச்சிருப்பார் தெரியுமா? ராஜா எப்படி செங்கோல் வச்சிருப்பார் தெரியுமா? ராஜா எப்படி வஸ்திரம் தெரிஞ்சிருப்பார் தெரியுமா? ஒரு ராஜானா எப்படி நடப்பார் தெரியுமா? ஒரு ராஜா பாதரட்சி எப்படி போட்டிருப்பார் தெரியுமா? இதெல்லாம் கேட்டிருக்கிறான். இப்ப இயேசு வரான்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு வரைபடம் இருக்குது. யாருடைய வரைபடம்? தாவீதுடைய ராஜாவுடைய வரைபடம் அவனுக்குள்ள என்ன பண்ணுது? உள்ள இருக்குது. இப்ப அவனுக்கு கண்ணு தெரியல, ஆனா அவன் சொல்றான் தாவீதின் குமாரனே எனக்கு. இப்ப அவன் இயேசுவை பார்க்கும் போதுங்க, அவன் ஏதோ நீட்டு முடி வச்சிருக்கிறாரு, ஷேவ் பண்ணாத ஒரு முகம் இருக்குது. அவர் ஏதோ நீட்டு போட்டு அங்கி போட்டு அவர் கையில ஏதோ மேய்ப்பன் ஒரு கோல் வச்சிருக்கான்னு பார்க்கல. அவன் இயேசுவை பார்க்கும் போது ராஜா மாதிரி பார்க்கறான். அவர் தலையில ஒரு சிங்காசனம், அவர் கையில ஒரு செங்கோல், அவர் ராஜ உடைய தரித்தவராய், ராஜ நடையில வருகிறவராய், சிங்காசனத்தை அமர்ந்திருக்கிறவராய். இப்ப அவன் பார்க்கும் போது அவர் ராஜா மாதிரி மணக்கண்களை பார்க்கறான். சொல்றான் தாவீதின் குமாரனே, ராஜாவுக்கு பிறந்த மகனே, நீர் இறங்க எனக்குன்றான். எந்த கண்ணுல? இந்த கண்ணுல பார்க்கறான்னு சொல்றாங்க. ஏய் பேசாத, அவர் ராஜா இல்ல. அவர் எப்படி இருக்கிறாரு? இயேசுக்கு தாடிக்குது. இவனுக்கு என்ன சொல்றானுங்க? யோசேப்பின் குமாரன் அல்லவா, அவங்க அப்பா தச்சன் அல்லவா, அவங்க ஆத்தாவும் அவங்க தங்கச்சிங்களும் அம்மாவோடு இருக்கிறாங்க அல்லவா. என்ன பேச்சு இது? யாராவது ஒருத்தனாவது அவரை பார்த்து தாவீதின் குமாரன் நீங்க எடுத்து வாட்சி பாருங்க. ஒருத்தனாவது, ஒரு சீசனாவது, ஒரு பேர் தாவீதின் குமாரன் சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. ஏன்? ஏன்னா அவங்க கண்கள்ல பாக்குறாங்க, இயேசுவ கண்கள்ல பாக்குறாங்க. அவர் கையில வச்சிருக்க கோலை பார்த்து சொல்றாங்க அவர் மேய்ப்பன். அவர் போட்டிருக்கிற அங்கேயே பார்த்து சொல்றாங்க அவர் தச்சன் வீட்டுல பிறந்தார், நசரேத்துல பிறந்தார். எங்க பிறந்தார்? இவன் அவுட் சைட்ல பாக்குறான். ஆனா பர்த்திமே இன்சைட்ல பார்த்து சொல்றான் அவர் தாவீதின் குமாரன். அவர் தாவீதின் குமாரன். என்னைக்கு உங்களுக்குள்ள இயேசுவை நீங்க எவ்வளவு உயர்வா பாக்குறீங்களோ உங்க வாழ்க்கையில அவ்வளவு பதில் உங்களை தேடி வர ஆரம்பிச்சு. நம்ம என்ன சொல்றோம்? அறிவு ஜாஸ்தி, எக்ஸ்ட்ரா அறிவு கிடையாது, அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா அறிவுன்றது தியானம். அவன் பிச்சை எடுக்கும் போதெல்லாம் கூட அவனுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. கண்ணு முன்னே அவன் ஆத்தா அம்மா ஐயா தர்மம் பண்ணுங்கயா, எதாவது போடுங்கயா, ஐயா பசிக்குதியா, ஐயா அப்படியாயா, ஐயா போறாரா, ஐயா கொஞ்சம் ஒத்திங்கயா கால், இப்படிதான் பேச்சுட்டு இருப்பான். ஆனா அவர் இயேசு வரான்னு உடனே அவன் இமேஜே மாறி போச்சு பாருங்க. வாசனம் சொல்லுது பாருங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். நின்ட்டார் இப்போ. ஏன்னா இவன் கூப்பிட்ட சத்தம் அந்த மாதிரி தாவீதின் தாவீதின் டக்குன்னு நின்ட்டார். இயேசு அப்படியே பாக்குறாரு. யாரா என்ன ராஜான்னு கூப்பிட்டது? என்ன யார் ராஜான்னு கூப்பிட்டது? என்ன யார் ராஜான்னு கூப்பிட்டது? அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஏன்னா யாரும் அவர் என்னன்னு கூப்பிடல. யாராவது கூப்பிட்டாங்களா பாருங்க? இயேசு மகாராஜாவேன்னு யாராவது. இன்னைக்கு நம்ம கூப்பிடுறாங்க. உயிர் தெழுந்துட்டார், பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு தெரிஞ்சு இயேசு மகாராஜா. அன்னைக்கு அந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல யாருமே அவர் என்ன பண்ணல, இயேசு ராஜானே
நினைக்கல. அவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சீஷர்களுக்கே புரியல. இவர் நின்றுட்டு அப்படியே கேட்கிறார், இந்த சத்தம் ரொம்ப அருமையா இருக்குது, நான் யாருன்னு ஒருத்தன் கூப்பிடுறேன், யார் அவனு? அவர் நின்று அவனை கூட்டினுவாங்க, அந்த சத்தத்தை கூட்டினுவாங்க. அவர்கள் அந்த குருடனை அழைத்து, பேர் பாருங்க அழகா வருது, அதனாலதான் அந்த வார்த்தையோட குருடனை, அவனுக்கு கண்ணு என்ன பண்ணல, அழைத்து, திடன்கொள், பயப்படாதா, ஏந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில், மேல் வஸ்திரம்னா நீங்க எதுவும் சும்மா போட்டுக்கிறான், குளிருக்காக போட்டுக்கிறான்னு நினைச்சுக்காதீங்க. மேல் வஸ்திரம் போட்டு உட்காந்துக்கிறான் பிரதர், குளிர் மாதிரி இல்ல இல்ல. குருடர்கள் சொன்னா நீங்க மேல் வஸ்திரம் கொடுப்பாங்க. அந்த அந்த அவங்க குருடரா இருக்குது, அந்த மேல் வஸ்திரம் வந்து ஒரு அடையாளம். என்ன அடையாளம்னா, அவங்க தூரமா வரும்போதே கூட வரன்னு சொல்லிட்டு வழி விட்டுருவாங்க. அவங்கள பார்க்கும் போது சோறு இல்லைன்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சில நேரத்தில் அவங்க எங்கன்னா தட்டி தடுமாறி போனால் உதவி செய்வாங்க. மழை காலம் குளிர்காலம் அந்த மாதிரி அவங்களுக்கு வழி தெரியாமல் எங்கேயாவது ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்கன்னா ஒரு சிலர் அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அதுக்காக தான் அந்த மேல் வஸ்திரம் என்ன பண்ணணும், ஒரு அடையாளம். இவன் குருடன் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் என்னங்க, அந்த மேல் வஸ்திரம். அந்த மேல் வஸ்திரம்லாம் அவனுக்கு ரொம்ப கஷ்டம். பாருங்க, தெரியல, எங்கேயாவது வெளியில் போயிட்டு உள்ளே வருவாங்க, இருட்டிடும், அதனால அவங்களுக்கு வழி தெரியாது, எங்க போறதுன்னு தெரியாது, கண்ணே தெரியாது. அவனுக்கு வழி, மழை வந்துச்சு, எங்க செவத்தோரம் நின்று தான் வச்சுங்க, அந்த வஸ்திரத்தை பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிட்டுவான், ஏ உள்ளவா உள்ளவா, பரவாயில்ல உள்ளவான்னு கூப்பிடுவான். ஏன்னா அந்த வஸ்திரத்தை பார்க்கும் போது தெரியும் அவன் யாரு. இப்ப இவன் சொன்ன, அவரை கூப்பிட்டான்னு சொன்ன உடனே அவன் எதை எறிகிறான், உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில், உடனே அவன் மேல் வஸ்து தெரிந்து, இவ்வளவு நாளா நீ எனக்கு உதவி செஞ்ச, இனி எனக்கு உதவி தேவையில்லைன்னு தூக்கி போட்டான். இன்னும் கண்ணு கிடைக்கலங்க, இன்னும் என்ன கிடைக்கல, அவனுக்கு பார்வை கிடைக்கல. பார்வை கிடைச்சிட்டு தூக்கி போட்டிருந்தா பரவாயில்ல, ஒரு நிமிஷம் இருப்பா, ஒருவேளை பார்வை வேற வந்துச்சுன்னா யாருக்காவது இதை கொடுத்துடலாம். சில நேரத்தில் நீங்க பாத்துறீங்களா, நம்ம வந்து ஏதாவது வாங்குவோம், இந்த விசேஷமா இந்த குழந்தைங்களுக்கு வாங்குற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி வச்சிருப்போம். ரெண்டாவது குழந்தை பிறந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா வேற யாருக்காவது என்ன பண்ணுவோம். அந்த மாதிரி இவனும் ஏதாவது இந்த வஸ்திரத்தை கண்ணுக்கு பார்வை வந்தவொடனே கொடுக்கல. இல்ல உடனே அந்த வசனம் அப்படியே வருது, வாட்சி பாருங்க 50 என்னன்னு வருது பாருங்க. உடனே சொல்லுங்க, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில். ஏன் அவ்வளவு அப்படி இப்படி வந்தான் உடனே? ஏன்னா இந்த மேல் வஸ்திரத்தை ஏன் உடனே இருங்கன்னா, நான் ராஜா கிட்ட போறேன், பதில் பெற்றுக்கொள்ளாம திரும்பி வர மாட்டேன். ஒருத்தன் ராஜா கிட்ட ஒண்ணு வாங்குறதுக்கு போயிட்டான்னா அந்த ராஜா அவனுக்கு தருவாருன்ற நிச்சயம் அவனுக்கு இருக்குங்க. அதான் ராஜா, அதனாலதான் ராஜான்னு அவரை கூப்பிடுறோம். நான் ஒரு ராஜா கிட்ட போறேன், எனக்கு இனி இந்த உதவி தேவை கிடையாது, இந்த மேல் வஸ்திரம் தேவை கிடையாது, அதை எரிஞ்சு தூக்கி போட்ட, இனி உன் உதவியை நான் நாட மாட்டேன், உன் உதவி எனக்கு அவசியம் கிடையாது, எனக்கு ராஜா கிடைச்சிட்டாரு, பார்வை எனக்கு கிடைக்கும் இந்த நிச்சயத்துல தான் அவர்கிட்ட போறான். எத்தனை பேர் இந்த கால வேலையை ராஜாவை பார்க்க வந்துக்கிறீங்க? என்ன பார்க்க வந்தீங்கன்னா 10 பைசா தேராது, எம்டி. சில நேரத்தில் என் ஒய்ஃபை பார்த்து சொல்லுவேன், ஆகாஸ்வர் ராஜா மாதிரி என் ஆஸ்தியில் பாதி உனக்கு தருகிறேன். என்ன இருக்கும் ஆஸ்தி? ஆங்கரில் 4 கோட்டு தொங்குது, 2 எனக்கு கொடுப்பேன், வேற என்ன இருக்கும் ஆஸ்தி? பேங்க்கில் கொஞ்சம் லோன் வச்சுருக்கேன், அதில் பாதி கொடுப்பேன். என்ன அவனுக்கு? என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் ராஜாவை தேடி வந்துடுறோம். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? ராஜா கிட்ட போயிட்டா கிடைக்கும். மணக்கன் சொல்லுங்க, மணக்கன். நான் சில நேரத்தில் யோசிப்பேன், இந்த பார்வையில் நான் கூட பிரச்சனை இல்லைன்னா இந்த பார்வை இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். இந்த பார்வை பெரிய அளவில் வேலை செய்து பாருங்க. இந்த பார்வை என்ன மாதிரி வேலை செய்யுது? இந்த பார்வை இருக்கிறவங்க கூட அப்படி பார்க்கலங்க. பாருங்க, எதுல பவர் அதிகமா இருக்குது? அவுட் சைட்ல வந்து அவனுங்க இயேசுவை பார்க்கும் போது ஏதோ கையில ஒரு கோலை பிடிச்சிட்டு ஒரு அங்கேயே போட்டுக்கிறாரு, அவர் தலைவாரி பெருசா முடி வச்சுக்கிறாரு, தாடி வச்சுக்கிறாரு, மீசை வச்சு இப்படிதான் பார்த்துருப்பான். ஆனா இவன் அதெல்லாம் பார்க்கலங்க. இவன் ஒண்ணு பார்க்கறான், அவர் அப்படியே ராஜ உடையில பார்க்கறான். அவரை சொல்லும் போது வார்த்தை எவ்வளவு, தாவீதின் குமாரனே இறங்கி எனக்கு இறங்கும்பா அப்படின்றான். சொல்லிட்டு போறான். போனவனே அவனை பார்த்து ஏசு கேட்கறான் 51. ஏசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்யணும்? ஏன்னா ராஜான்னு கேட்டல, நீ என்னன்னு கூப்பிட்டாருங்க. அப்பதான் ராஜா அப்படிதான் கேட்பாரு. ராஜா என்ன கேட்பாரு? உனக்கு என்ன வேணும் கேள், என்ன வேணும், நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு. அவர் சொல்ல, நான் பார்வையடைய வேண்டும், உன் விசுவாசத்துடைய ஆக்கடுவது. டக்குன்னு கண்ணு திறந்துச்சு, அவ்வளவுதான். இப்ப கண்ணு திறந்து அவன் பாக்குறான், எங்க இயேசுவை கண்ணு தேடி இருப்பான். ஏன்னா அவன் மனக்கண்ணு இருந்த இயேசு இப்ப எதிரில் இல்ல. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? மனக்கண்கள் எங்க இயேசு எங்க, இயேசு எங்க, நான் ராஜா மாதிரி பாரு, இவரு தான் அவரு, அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு இருப்பான். ஓ,
அந்த ராஜா தான் இப்படி இறங்கி வந்துருக்கிறாரு. எதுக்காக? உனக்கு வேலை செய்ய முடியாது இறங்கி வந்துருக்கிறாரு. எதை மாரி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க மனக்கண்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க மனக்கண்கள். இதுதாங்க பவுல் சொல்றாரு. வாங்க எபேசியர் 1ஆம் அதிகாரம் வாங்க. சும்மா பைபிள் படிக்கிறோம் இல்லை, அதில் தியானம் இருக்குது. 17, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், 19, தாம் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பி அவ்விடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். சொல்லுங்க பிரகாசமுள்ள மனக்கண்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பிரகாசமுள்ள மனக்கண்கள். பவுல் சொல்றார் பாருங்க, அந்த மாதிரி வேணும். மனக்கண் அப்படியே பிரகாசமா இருக்கணும். என் தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதை அப்படியே வாழ்க்கையில் பார்க்கணும். அந்த லைவை பார்க்கணும். போட்டோவை பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. போட்டோவில் பார்க்குற ரமேஷ் வேற, நேரில் பார்க்குற ரமேஷ் வேற. போட்டோவில் பார்க்குற ரமேஷ் அமைதியாக இருப்பார், ஒன்றுமே செய்ய மாட்டார். அவர் அப்படியே நீங்கள் பார்க்கறதுக்கு அழகா இருப்பார், எப்பவும் ஒரே மாதிரி போஸ்ட்லேயே இருப்பார். ஆனா நேரில் இருக்கிற ரமேஷ் ஒவ்வொரு முறை ஒரு போஸ்ட் ஆவார். சிரிப்பார், பாப்பார், நகைப்பார், கையாட்டுவார், காலாட்டுவார், குதிப்பார், நொண்டுவார், என்ன ஒன்னாலும் பண்ணுவார். இப்ப நேரில் பார்க்கிற ரமேஷ் இஸ் அலைவ், ஜீவன் உள்ளவர். நீங்க வார்த்தையை பார்த்தீங்கன்னா அது போட்டோ மாதிரி, வார்த்தையை தியானம் பண்ணீங்கன்னா கர்த்தருடைய அசைவாடுதல் உங்களால பார்க்க முடியும். அப்படி வல்லமை, அப்படி பராக்கிரமம், அப்படி மீட்பு, அப்படி மகிமை, அப்படி சத்துவம், அப்படி ஆசீர்வாதம், அவர் செய்கிற அளவில்லாத அன்பு, இரக்கம், அப்படி குணாதிசயம், இதையெல்லாம் நீங்க பார்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதெல்லாம் பாருங்க, இந்த போட்டோவில் மாட்டின இயேசுவெல்லாம் அப்படியே தான் இருப்பார். தாடி வச்சுன்னு அப்படியே இருப்பார். கொஞ்சம் கூட மாற மாட்டார். நீங்க 1000 கேண்டில் ஏத்துங்க, கொஞ்சமாவது 1000 கேண்டில் ஏற்றிருக்கிற இப்போ லைட்டா அப்படின்லாம் பண்ண மாட்டார். முழங்காலே நீ நில்லுங்க. 70 வயசு ஆயிடுச்சு, 70 வருஷமா நான் முழங்கால நிற்கிறேன், இயேசு கொஞ்சோன்னு பார்த்து அப்படிலாம் பண்ண மாட்டார். ஆனா அந்த இயேசு சொல்வார், சே இன்னும் கூட என் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருக்கிறேன், இவ்வளோ வயசானா கூட என் முன்னாடி வரும்போது பக்தியாக முட்டி போடுறீங்க, நீ என் மகன் கூட்டுவாங்க உங்களை. இந்த இயேசு வேற, அந்த இயேசு வேற. நீங்க ஒன்றா பாருங்க, சிலுவையில் தொங்கின படத்தை இயேசுக்கிட்ட போய் மாரடிச்சு நழுவுங்க, அவர் இறங்கி வந்துட்டோம், அதெல்லாம் வரமாட்டார், அது பொம்மை. ஆனால் இந்த இயேசு அப்படி இல்லைங்க. அவர் சொல்றார், ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்கிறேன். உனக்கு ஒரு பிரச்சனையா என்னை கூப்பிடு, நான் வந்துடுறேன், அந்த இடத்துல நான் ஆஜராகிறேன், உனக்காக உதவி செய்வேன். அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, இந்த மாதிரி ஒரு அன்பின் தெய்வத்தை, இந்த மாதிரி ஒரு உதவி செய்யற தெய்வத்தை, இந்த மாதிரி தூக்கி எடுக்கிற தெய்வத்தை, இந்த மாதிரி உங்களை ஆசீர்வாதிக்கிற தெய்வத்தை, இந்த மாதிரி உங்களை ஒரு பாதுகாக்கிற தெய்வத்தை இந்த உலகத்தில் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, அவர் கண்ணை என் மேல் வைத்து நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு அவர் போதுகிறான்றான். அதே மாதிரி விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, அவர் கண்ணை என் மேல் வைத்து நான் நடக்கிறத எனக்கு போதிக்கிறார். அதனால தான் அவர் தகப்பனா இருக்கிறார். அவர் தேவனா மாத்திரம் இல்லை, அவர் தகப்பனா இருக்கிறார். தகப்பனா மாத்திரம் இல்லை, அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் ராஜரீகம் பண்ணுவது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் எனக்காக நன்மைகளை செய்ய முடியிருக்கிறார். அதே மாதிரி விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். சொல்லுங்க, அவர் என் ராஜா. பாருங்க, அவன் ரோட்ல உட்காந்து அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அவன் என்ன பாருங்க, அவன் என்ன விசுவாசம்? விசுவாசம் உன்னை ரட்சிச்சிருந்தாரு, என்ன விசுவாசம்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க விசுவாசம் அவனுக்கு? அவன் அப்படியே மலையை பேத்துட்டானா, இல்லை அப்படியே கடலை பேத்துட்டானா? என்ன விசுவாசம் அவனுக்கு? அவன் கண்ணில் என்ன பார்த்தானா அதான் விசுவாசம். அதுவே அவனுக்கு பார்வை வரவே இல்லை. உன் விசுவாசம் நினைச்சு நீ என்ன ராஜா மாதிரி பார்த்த, நீ ராஜா மாதிரி பார்த்த அந்த விசுவாசம், அந்த ராஜா ரீகத்துக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு உண்டா கடவுது போயான்ட்டார். அவ்வளோதான். அந்த க்ஷணப்போதே பாருங்க, வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. டெய்லி 5க்கும் 10க்கும் கையாந்தாங்க பசியில். எத்தனையோ முறை நீ யோசிச்சு பாருங்க, மலையிலையும் காற்றிலையும் எத்தனையோ முறை அந்த கண்ணு தெரியாது விழுந்து எழுந்து, எத்தனையோ முறை கஷ்டத்தில் துக்கத்தை எத்தனையோ முறை இருந்திருப்பான். ஆனா இந்த தாவீதின் குமாரனேன்றத மனக்கண்களில் பார்த்தான், மாமிச கண் வந்துச்சு அவனுக்கு. எதை மாதிரி விசுவாசிக்கிறீங்க?
உங்கள் மனக்கண்களை ஒவ்வொரு நாளும் இயேசுவை பாருங்க. அவர் நல்லவராக பாருங்க, அவர் வல்லவராக பாருங்க, நன்மை செய்கிறவராக பாருங்க. நான் சொல்றேன், அந்த பெட்ஷீட்டை தூக்கி அப்படியே தூக்கி போட்டான். இனி எனக்கு உதவி தேவை கிடையாது, ஏன்னா எனக்கு அந்த ராஜாவே வந்துட்டார், எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் சொல்ல, இனி எவன் உதவியும் நமக்கு தேவை கிடையாது, அந்த ராஜா நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க, அந்த ராஜா என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரிப்போம். தகப்பனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை உள்ளவரே, தயவு உள்ளவரே, உமக்கு நன்றி. வானாதி வானங்களும் கொள்ள முடியாதவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. மகிமை உள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை போல அன்பின் தெய்வம், உம்மை போல உதவி செய்கிற தெய்வம், உம்மை போல கட்டி எழுப்பி, உம்மை போல தூக்கி எடுத்து, உம்மை போல நன்மை செய்ய ஒருவரும் இல்லை ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய கருத்துல கொண்டு வருகிறேன் தகப்பனே. நீர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறீர், எவ்வளவு வல்லவரா இருக்கிறீர், நீர் எவ்வளவு மேன்மை உள்ளவரா, மகத்துவம் உள்ளவரா இருக்கிறீர், நீர் எவ்வளவு அன்பு கூறுகிறீர் ராஜா. தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர். இங்க வந்த ஒரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இங்க வந்த ஒரு குடும்பங்கள் மேலே உங்களுடைய கிருபை தங்கி இருக்கட்டும். இங்க வந்த ஒரு குடும்பங்கள் மேலே உங்களுடைய அனுகிரகம் பெருகட்டும், நன்மை உண்டாகட்டும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கங்கள், தீர்மானங்கள் நிறைவேற்றப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. இந்த நாமம் ஒன்றே மகிமை பெறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால பிதாவே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் இன்றும் இன்றும் சதா காலம் நம் ஒவ்வொருத்தரும் இருப்பதாக. ஆமென். பாடுவேன், துதி சொல்லுவேன், நான் ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன். நான் ஆடுவேன், பாடுவேன், துதி சொல்லுவேன், நான் ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன். அல்பாவும் ஓமெகாவும் நீரே, ஆதியும் அந்தமும் நீரே. அல்பாவும் ஓமெகாவும் நீரே, ஆதியும் அந்தமும் நீரே. என் ஜீவன் நீரே, என் பலன் நீரே, நம்பிக்கை நீரே, என் இயேசுவே. சொல்லுவோமா? என் ஜீவன் நீரே, என் பலன் நீரே, நம்பிக்கை நீரே, இயேசுவே. அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. நான் ஆடுவேன், பாடுவேன், துதி சொல்லுவேன், நான் ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன். நான் ஆடுவேன், பாடுவேன், துதி சொல்லுவேன், நான் ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன். எனக்குள் இருப்பவர் நீரே, வெற்றிகள் தருபவர் நீரே. எனக்குள் இருப்பவர் நீரே, வெற்றிகள் தருபவர் நீரே. என் நேசர் நீரே, என் சொந்தம் நீரே, சந்தோஷம் நீரே, என் இயேசுவே. என் நேசர் நீரே, என் சொந்தம் நீரே, சந்தோஷம் நீரே, இயேசுவே. அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. நான் ஆடுவேன், பாடுவேன், துதி சொல்லுவேன், நான் ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன். நான் ஆடுவேன், பாடுவேன், துதி சொல்லுவேன், நான் ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன். நான் ஆடுவேன், பாடுவேன், துதி சொல்லுவேன், நான் ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன். நான் ஆடுவேன், பாடுவேன், துதி சொல்லுவேன், நான் ஆடுவேன், பாடுவேன், கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை ஆர்ப்பரித்து கொண்டாடுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஹalleluya.